வணக்கம். அச்சயா முதியோர் இல்லம். வணக்கம், நான் சிஎம் ஸ்டாலின் பேசுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடு அரசு உங்களோட அக்ஷயா ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்தை மாநிலத்திலேயே சிறந்த முதியோர் இல்லமா தேர்ந்தெடுத்து அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கு. வாழ்த்துக்கள். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியால இதுவரைக்கும் முதியோர் இல்லத்துக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்ததில்ல. ஆனா முதலா தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னு சொல்ல முடியுமா சார்? இத்தனை வருஷமா இந்த முதியோர் இல்லம் நல்ல உள்ள முடிச்ச டோனர்ஸால தான் நடத்தப்பட்டு இருக்கு. இதை நாங்கள் பிஸ்னஸாக நடத்தலை, ஒரு சமூக சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அவார்டும் 25 லட்ச ரூபாய் நிதியும் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அது காரணம் சேர்மனான நானும் மற்றவங்களோ இல்லை, வேற ஒருத்தவங்க. யார் சார் அவங்க? அம்மா ஜோதி. மேம், இந்த அவார்டுக்கு காரணம் நீங்க தானே சார் சொல்றாரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன? எல்லா முதியோர் இல்லத்திலையும் சொந்த பந்தங்களாலையும் பெத்த பிள்ளைகளாலையும் புறக்கணிக்கப்பட்டவங்கள் தான் இங்க வந்து சேருவாங்க. பெத்த பிள்ளைகளையும் சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு அவங்கள் படுற வேதனைய மற்றவங்களை விட என்னால அதிகமா புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏனெண்டா எனக்கும் மயரம் இல்லை. எங்கட முதியோர் இல்லத்துக்கு வர்றவங்கள நாங்கள் இங்கேயே வச்சுக்கொள்ள விரும்புறேன். 300 பேர் இருந்த இந்த ஹோம்ல ஒரே வருஷத்துல 210 குறைஞ்சிருக்கு. 90 பேரை அவங்களோட பிள்ளைகளோடையும் சொந்தக்காரங்களோடையும் சேர்த்து வச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேடம் வந்தது? ஒரு நாள் ஒரு கவிதை படிச்சேன். இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும். இது நெல்லை ஜெயந்தா எழுதினது. என்ன அது ரொம்ப பாதிச்சது. அதே மாதிரி ஒரு டிவி ஷோல பார்த்தேன். ஒரு தாயின் கண்ணீர் கதையண்ட தலைப்புல, நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என் வயிற்றில், நான் இருக்க ஒரு இருட்டறை கூடவா இல்லை உன் வீட்டில். இப்படி பல விஷயங்கள் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இன்னைக்கு ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அமைப்பா இருக்கட்டும், தங்களுடைய பிசினஸ் அதிகரிக்கணும், வருவாயை பெருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க ஹோமை பொறுத்தவரையில முதியோர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், அவங்கள உறவுகளோடையும் பிள்ளைகளோடையும் சேர்த்து வைக்கணும்னு ஜோதி எடுத்த முடிவு தான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டிலேயே முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை குறையணும். அதுக்கு எங்கட ஹோம் ஒரு முன்னுதாரணமா இருக்கு. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஏய் எந்திரிடா, எந்திரி. எந்திரி. குட் மார்னிங். குட் மார்னிங். 6:30 ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஹலோ அண்ணா, நான் மூந்தன் பேசுறேன். தெரியுதுடா, சொல்லு. நேத்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கு எப்போ மொட்டை அடிச்சு காது குத்துறீங்கன்னு நம்ம பூசாரி கேட்டாருண்ணே. டேய், என் பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணுமா இல்லை சர்ச்சில் ஞானஸ்தானம் பண்ணணுமாங்கிறது நானும் லான்சி முடிவு பண்ணிக்கிறோம். அது இல்லைண்ணே, கல்யாணம் தான் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க.
இதையாவது நம்ம முறைப்படி பண்ணலாம்லண்ணே. டேய் கல்யாணமே எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டோம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? டேய் ஃபோனை வைக்கிறியா? இல்லைண்ணே, என்னன்னா மம்மியும் டேடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும். நீ சமத்த குட் கேர்லா இருக்கணும். ம் சரியா? டேய் ம். முகுந்தன் என்னடா சொன்னா? ஹே ஸ்பீக்கரில் தானே போட்டிருந்தேன், நீ கேட்டல. கேட்டேன். அவன் ஃபுல்லா பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு பிடிக்கல. ஏன்? நீ கிறிஸ்டியன், நான் ஹிந்து. அதனால தானே உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அவங்ககிட்ட என்ன பேச சொல்கிற? நம்ம குழந்தைக்கும் அந்த மதம் பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் என் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் உன் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்த்து நிலான்னு வச்சிருக்கோம். இனிமே உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேருக்கும் நீலா. லவ் யூடா. மீ டூ. வாங்க வாங்க வாங்க, டாடி கிட்ட வாங்க. புடி. வெரி குட்மா. குட் மார்னிங்க்கா. வா. என்ன டைம் ஆகுது? ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சுக்கா. ஆமா, உனக்கு இப்ப பாரு ஏதாவது பஞ்சர் ஆயிட்டே இருக்கும். நாங்களாம் ஆஃபீஸ் போக வேணாம்ல. டெய்லி ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டு. குழந்தைய கூட டைம் ஆச்சு. வாடா. சொல்ல குட்டி. இந்தா. இங்க பாரு, குழந்தை அழவே கூடாது. ம் டோன்ட் வரிக்கா, நான் பாத்துக்கிறேன். தங்கம் பாய் சொல்லுங்க. போயிட்டு வந்துடுறோம். ஹாய். ஹாய். குட் மார்னிங் சார். மார்னிங். எதுக்கு அழறீங்க? உட்காருங்க. அழக்கூடாது சரியா? அக்கா உங்களுக்கு டிவி போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா? ஹை மோட்டு பட்லு. பாத்துட்டே இரு, வரேன். நிலா செல்லம் அழாதீங்க, வந்துட்டேன். இங்க இருந்து போங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பூஸ்ட் வேணுமா? இருடி வரேன். அக்காக்கு பசிக்குதுல்ல, உனக்கு பசிக்குதா? இரு குடிச்சிட்டு வர அக்கா. ஹாய். வாடா. வா. ஏய், என்னடா? இதெல்லாம் நமக்கு உள்ள புதுசா. போலாம். சரி வா. ஹாய். ஏய், என்னடா பண்ற? ஏய், விடுடா. ஆ, சரி, இன்னைக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? இன்னைக்கு தானே. ஓ, இதுக்குதான் இந்த பில்டப்பா? சரி, நேத்து அல்வா, இன்னைக்கு மல்லிப்பூ, நாளைக்கு என்னடா? நாளைக்கு குல்ஃபி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா செல்லம். நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். இந்த half boil. எப்படி நல்லா இருக்கா? இருடா செல்லம். ஹாலுக்கு போய் பாப்பாக்கு தூக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி, லேட் பண்ணாதடி. அவசரப்படாதடா, உட்காருடா. பாப்பாக்கு டானிக் கொடுக்கலாமா? ஆ காட்டுங்க.